இந்த இரவு வேளையிலே எதை குறித்து தியானிக்கலாம் என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பணித்த சில காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் வெளிப்பாடுகளை வைத்துவிட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையிலே குடும்பத்திலே ஆசீர்வாதத்தின் ரகசியங்கள், குடும்பத்தின் ஆசீர்வாதத்தினுடைய ரகசியங்கள் 1 கொரிந்தியர் 11:3 வாசிக்கிறோம். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார், ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார், ஸ்திரீக்கு புருஷன் தலையாக இருக்கிறான். அல்லேலூயா. இது தெரிந்த வசனம் தானே ஐயா. 1 கொரிந்தியர் 11:13. இந்த இடத்துல கொஞ்சம் இதில் சில ரகசியம் இருக்கிறது. திருமணத்துக்கு முன்பு வாலிப பிள்ளைகள் இதை கேட்பீர்கள் என்றால் ரொம்ப சந்தோஷம். சரி, பரவாயில்லை. திருமணமான பிறகு வாழ்க்கையில் நாம் உயிரோடு இருக்கிற நாட்களுக்குள்ளே இதை தெரிந்து கொண்டால் நலமாக இருக்கும். திருமணமான அல்ல, திருமணத்துக்கு முன்பு அல்ல, பின்பு அல்ல, எப்படியோ இதுக்கு நமக்கு தெரிந்திருந்தால் நலமாக இருக்கும். இந்த நாளிலே விசுவாசியுடைய தலை மீது இருக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள். புதிய சிருஷ்டியிலே ஆண் அல்ல, பெண் அல்ல, ஆனால் உருவத்திலே பெண் என்று ஒருத்தி இருக்கிறார் இல்லையா. புது சிருஷ்டி தான் காரியம். ஆண் அல்ல, பெண் அல்ல, புது சிருஷ்டி தான் காரியம். அது ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே நிலுவைக்கு வர முடியும். ஆனால் அதே சமயத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், பெண் ஆணினுடைய விலா எலும்பிந்து எடுக்கப்பட்டவர். ஆதியாகமம் புத்தகத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் இவன் என்ன செய்கிறான்? தாயின் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான், தன் சொந்த விலா எலும்பாய் இருக்கிறது. எபேசியர் 5வது அதிகாரத்தில் 20வது சொல்லுகிறது, புருஷன் தாயின் தகப்பனை விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருப்பான், இந்த ரகசியம் பெரிது, அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்று தாயின் தகப்பனை விட்டு பிரிப்பதிலே இந்த எலும்புகள் தீவிரம் காட்டுகிறது. ஆனால் ஒரே மாம்சமாக இருக்கிறாம் என்று சொன்னால் அந்த இடத்துல கேள்விக்குறி இருக்கிறது. இது நடைமுறை சிக்கல் சொல்கிறேன். புருஷன்தான் தாய் தகப்பனை விட்டு வருகிறானே ஒழிய மனைவியானவள் தாய் தகப்பனை விட்டு வந்த அனுபவம் இருக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கிறது வேதம். இது அது வருகிறது இல்லை, அங்கேருந்து பிச்சு எடுக்கிறதே தவிர இது அங்கே போய் சேர்த்துக்கிறது தான் பார்க்குது. அது ஒரு குடும்பமாக இருக்குது, இது ஒரு மாம்சமாக இல்லாமல் போகிறது. இந்த மனைவியான சகோதரி செய்கிற தவறினால வேத வசனத்துக்கு எதிராக அவளுடைய வாழ்க்கை போகிறபடினாலே புருஷனுடைய அன்பு கசந்து போகிறது. குடும்பம் எதனால் கலைக்கப்படுகிறது என்று கேட்டால் என்ன சொல்லும்? ஒரு மருமகளை கேட்டால் என்ன சொல்லும்? மனைவியான சகோதரி கேட்டால், எங்கள் மாமியாரால் தான் ஏன் பிரச்சனை, மாமியாரால் தான் பிரச்சனை. இது உள்ளங்கை நெல்லிக்கனி. குடும்பத்தில் யாரால் பிரச்சனை? மாமியாரால் பிரச்சனை. அதே போல் தான் அந்த புருஷனும் சொல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுன்னு வைத்துக்கொள்ளுங்க. எங்கள் மாமியார் வீட்டாரால் பிரச்சனைன்னு சொல்லுவான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது ஒரே மாம்சமாக இருக்கிறது இல்லை. அவள் போய் தன்னுடைய தாய் தகப்பனோடு இணைந்து பிணைந்து காணப்படுகிறாள். புருஷனுக்கு ஒரு பிள்ளை பெரு காலம் வரைக்கும், ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிற வரைக்கும் அந்த புருஷன் அந்த மனைவியோடு இசைந்திருக்கும்படி அனுமதிக்கப்படுகிறது. இன்றைய காலகட்டம் அப்படி இருக்கிறதுனால சொல்லுகிறேன். பிள்ளை பெற்ற பிறகு இந்த வசனம் ஏன் செல்லாமல் போகிறது என்று தெரியவில்லை. அது பிறகு பிள்ளைகளே காரணம் காட்டிவிட்டு இவர்கள் படுக்கை பிரித்து கொள்வார்கள். இன்றைய காலகட்டம் சொல்லுகிறேன். இந்த இடத்திலே வேதம் சபை நிச்சயமாய் தலையிட வேண்டும். ஆனால் அதுவும் எதிர்மறையாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இதெல்லாம் எடுத்து சொல்லுகிற பொழுது சபை மட்டும் ஆசீர்வதிக்கப்படாது, தனிப்பட்ட நபர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணுகிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அந்த தனித்து வாசம் பண்ணுகிறதுனுடைய சுதந்திரத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கும். வேதாம ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா பெருக்க மட்டும் இல்லை, நிபந்தனைக்குட்பட்ட வசனங்களை கீழ்ப்படுகிற பொழுது பெருக்கங்கள் தானாய் வர ஆரம்பிக்கும். பெருக்கங்களுக்காக உபவாசி ஜெபிப்பார்கள். சொந்த வீடு வேண்டும், சொந்த நிலம் வேண்டும், கார் வேண்டும், பங்களா வேண்டும், சுகம் வேண்டும், எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உபவாச கூட்டத்தில் பெரும்பான்மையாய் மாம்சத்துக்கு தேவையான காரியங்களை ஜெபிக்கிறது தவறு இல்லை, தவறுன்னு சொல்ல. ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், சத்தியத்திற்கு என்னுடைய ஆத்துமா செவி சாய்க்க வேண்டும். நான் செவி சாய்க்கிறனாய்
சத்தியத்துக்கு செவி சாய்க்கணும் இருக்க வேண்டும். கட்டுக்கதைகளுக்கு விலகி என்னுடைய செவிகளை காத்துக்கொள்ளணும் இருக்க வேண்டும். இந்த உபவாசம் அதுதான். தேவரீர் நீர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பின்படி நான் நிற்க கிருபை செய்யும். தேவை நம்மை கொஞ்சத்தில் நம்புகிறது இல்லை. நம்பிதான் கர்த்தர் நமக்கு சுவிசேஷ ஊழியத்தை கொடுக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெரிய ஆசீர்வாதம் வருவதற்கு முன்பு ஆபிரகாமை கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உத்தமனாயிரு, உத்தமனாயிரு, உத்தமனாயிருப்பாயா, நீ உத்தமனாயிரு, உத்தமனாயிரு என்று சொல்லுகிற பொழுதே புரிந்து கொள்ளுங்கள், உங்களிடத்தில் என்னிடத்திலும் கர்த்தர் நிறைய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் கர்த்தரிடத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும், ஏனென்றால் சில சமயத்தில் ஆசீர்வாதம் வருகிற பொழுது பரிசுத்தவான்கள் தேவ எதிர்பார்ப்புக்குள் இருக்கிறதில்லை. ஆசீர்வாதம் வருவதற்கு முன்பு இருந்த பயபக்தியும் பக்தி விருத்தியும் பார்ப்பில்லைன்னு சொன்னால் பரிசுத்த தேவாலயத்துக்கு படையெடுக்கிறதை பார்த்தால் வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு தெரியதெல்லாம் நெருக்கத்தில் இருக்கிற பொழுது கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். அது வசனமெல்லாம் அழகாக ஒப்பிப்பா சாட்சி சொல்கிறேன். இன்றைக்கி இந்த ஏழை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தர் செவி சாய்த்தார், தமது கூடாரத்தின் வாசலில் வைத்து மறைவில் வைத்து என்னை ஏழையை காத்து கொண்டார். ஏழை ஏழை ஏழைன்னு தானே சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுகம் விடுதலை அவன் ஜப விண்ணப்பங்கள்லாம் கேட்கப்பட்ட பிறகு அதன் பிறகு எங்கள் ஆளை காணும் தேவ சம்பந்தம் கேட்டால் அவன் வேறு ஒரு 3வது 4வது நபரிடத்தில் பேசுகிறது என் காதுக்கு வந்தது. நம்ம சபையை சொல்லுவானா? சொல்ல மாட்டான். சொல்கிறேன், ஏழை சபை அங்கே ஒன்று இருக்கிறது, ஏழைகள்லாம் கூடுவார்கள், ஏழைகள்லாம் கூடுவாங்களாம். அந்த சபைக்கு ஒரு அந்த அடையாளம் சொல்கிறான். எங்கே வந்து இவன் கண்ணீர் வடித்தானோ அதை சொல்கிறான். அந்த காலத்துலலாம் கூரையெல்லாம் இருந்தது. நான் சொல்கிறது 2000க்கு முன்னே. எங்கே பார்த்தாலும் பெந்தகோசு கோயிலெலாம் கூரையில் தான் இருக்கும். டக்குன்னு போடுறது கூடாரவாசிகளாக இருக்கலாம். ஆபிரகாம் கூடாரம் போட்டான்னு ஆரம்பித்து அப்புறம் அரசாங்கம் சொல்லிடுச்சு போட்டால் தூக்கி வச்சுருவேணுன்னு எல்லாம் ஷீட்டாக மாற்றி அப்புறம் கட்டிடமாக கத்துற ஆசீர்வத்து தேவன் சபைகளை கனப்படுத்த ஆரம்பித்தார். விசுவாசத்தை தப்பு இல்லை, வளர்ச்சியை சொல்லுகிறேன். அப்போ அடையாளம் சொல்கிறார். அந்த கூரையில் அந்த ஏழைகள் போகிற சபை இருக்குது, அந்த சபை பக்கத்தில் இப்படி போய் திரும்புங்கன்னார். ஆனால் இவன் திரும்பல சபைக்கு. நெருக்கம் வருகிற பொழுது அது மிக பயபக்தி நிறைந்த ஒரு பெத்தலாக இருக்கும். பெருக்கம் வருகிற பொழுது பெத்தேலை யாக்கோபு மறந்து போனோம், அப்படி ஆக்கி விட்டுக்கிறார். அதனால தான் கர்த்தர் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி கொண்டிருக்கிறார், நீ சத்தியத்தை கேள், சத்தியத்தை கேள், சத்தியத்தின்படி நீ வருகிற பொழுது உனக்கு பரிபூர்ண விடுதலை உண்டாகும். விடுதலைக்காக நீங்கள் வருகிற பொழுது, அந்த விடுதலை பெறுகிற பொழுது ஒரு பரிசுத்தவானுடைய ஜெபத்தின் மூலம் உபவாசத்தின் மூலம் அவர்கள் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் சுகத்தை பெறுகிறான் பாருங்கள், விடுதலை பெறுகிறான் பாருங்கள். திருமணம் நடக்கிறது, பிள்ளை வளர்ப்பில் கோட்டை விட்டுருவான். ஏன்டா பெத்தவன் 15 வருஷம் கழித்து வந்து கஷ்டப்படுறான் இல்லையா? தவம் இருந்து உபவாசம் இருந்து பெற்ற பிள்ளை அதுக்கப்புறம் ஏன்னா இது வந்து பிறந்துச்சுன்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகுது. பிறவாது இருந்தால் நலமாக இருக்குமே இந்த பிள்ளைய, பிறவாது இருந்தால் மலட்டின்னு சொல்கிறாங்க. ஐயா என்ன ஒன்றும் இல்லையான்னு கேட்குறாங்க. இதே ஊத்துட்டு தான் சொல்லிச்சு ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் இப்போ 18 வருஷம் கழித்து பார்த்தா அந்த பிள்ளை கொடுக்குற சேட்டை அவ்வளோ அதிகமாக இருக்குது. நடுவில் எங்கடா போனேன், நடுவில் இவன் பண்ண சேட்டை அதிகமாக இருக்குது. கர்த்தருக்குள்ளே இவன் கொடுக்குற இவனுடைய கிரியைகள் கொஞ்சம் நஞ்சமும் இல்லை. இவன் சேட்டை பெருசாக இருக்குது கர்த்தர்கிட்ட. பிள்ளை கர்த்தரை எழுப்பினான்னு சொல்கிறதா இல்லை தேவனுடைய வார்த்தையை மறந்தபடியினால் கர்த்தரை இவனுடைய பிள்ளைகளை மறந்தார் என்று சொல்வதா தெரியவில்லை. இவன் கர்த்தரை கீழ்ப்படிக்கிறது இல்லை, அப்புறம் பிள்ளை எப்படி கீழ்ப்படிக்கும்? ஆனால் பிள்ளை கீழ்ப்படியாமல் மட்டும் ஐயாவுக்கு கண்களுக்கு தெரிகிறது. தான் எங்கு போயிருக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது தெரியவில்லை. இதனால்தான் சொல்லப்படுகிறது, சத்தியத்தை கேட்டு சத்தியத்தின் மூலம் வருகிற பங்கு பாகம் அது பெருசு. மிஸ் ஆக மாட்டீங்க, நீங்கள் திசை திரும்ப மாட்டீங்க, பின்வாங்கி போக மாட்டீங்க, விழுந்து போக மாட்டீங்க. சரியாக இருக்கும் உங்கள் ஞானஸ்தானம். தைரியமாக ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் இந்த சத்தியத்தின் அடிப்படையில் மனம் திரும்பி எடுக்கிற விரும்புகிறல என்னை தொடர்பு கொள்ளுங்க, விசுவாசிங்க. ஐயா எடுத்துகிட்டு நான் விழுந்துடக்கூடாது அப்படியெல்லாம் நினைக்க சான்ஸே இல்லை. ஏனென்றால் இது ஆரோக்கியமான உபதேசத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். சரி, தலை மீது என்னென்னா இருக்க வேணும் ஒரு புருஷனுக்கு? என்ன புருஷன் நல்ல ஸ்திரமாக இருக்கணும். புருஷன் வந்து தலையாக இருக்கிறான், இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. இப்போ அதெல்லாம் இல்லை. ஒரு அம்மா சொல்லுது, மனைவியான சகோதரி சொல்கிறாங்க, எல்லா டெசிஷனையும் எங்கள் அம்மா தான் எடுப்பாங்க. அப்படியே நான் அந்த திடுக்கிடும் தகவலாக இருந்துச்சு எனக்கு. அந்த மனைவியாகிய பெண் சொல்கிறாங்க,
எல்லா டெசிஷனும் எங்கள் அம்மா தான் எடுப்பாங்க. எங்கள் அம்மா உங்கள் வீட்லையா அண்ணா? இல்லை, இந்த வீட்லேயே புகுந்த வீட்லேயே தனி கொடுத்தனம் பண்ணதுங்க. அவங்க அம்மா தான் டெசிஷன் எடுப்பாங்களாம். எல்லாமே அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க. அன்ன ஆகாரம் முதல் கொண்டு உடுக்க உடை இருக்க இடம் எல்லாம். அதனால அவங்க அங்கே தலையாக காணப்படுகிறாங்க. இங்கே ஸ்திரீக்கு புருஷன் தலை இல்லை, அவங்க அம்மா தலையாக இருக்குது. இங்கே புருஷனுக்கு யார் தலையாக இருக்கா? கிறிஸ்து தலையாக இல்லை, மாமியார் தலையாக இருக்கா. அவங்க அம்மனு இருக்கான் ஊமகோட்டா மாதிரி. ஏன்னா எல்லாம் வருது இல்லை, சந்தர்ப்பவாதி இல்லையா? இதெல்லாம் கடைசியில் வேறு மாதிரி வாழ்க்கையின் கணக்கு தீர்த்துக்கிடும். யார் குடும்பத்தை யார் ஆளுகிறது? இந்த உணர்வு இருக்க வேண்டும். திருமணமாகாது இருக்கிற பிள்ளைகள் அல்ல திருமணமானவர்கள், பேரம்பத்தி எடுக்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் கூட தவறு இல்லை இதை கற்றுக்கொள்வது. இப்பொழுது கூட இதை கற்றுக்கொள்ளாவிட்டால் நம்ம என்னவா மாறுகிறோம்? நம்மளால் என்ன சொல்லுகிறது, பெரிய பங்கு நம்ம இழந்து விடுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே ரத்தின சுருக்கமாக சீக்கிரமாக நான் சொல்ல விரும்புகிற காரியம் யோபு 23:9 சொல்லப்படுகிறது. அவர் தீபம் என் தலை மீது பிரகாசித்தது. அவர் தீபம் என் தலை மீது பிரகாசித்தது. தீபம், வேதமே வெளிச்சம். இந்த தீபம் என்று சொன்னால் என்ன? சங்கீதம் 119 வாசிக்கிற ஒரு வசனம், வேத வசனம், கால்களுக்கு தீபம் பாதிக்க வெளிச்சமாக இருக்கிறது. வார்த்தை தலைக்கு மேலே இருக்க வேண்டும். அதாவது முன்னுரிமை தேவனுடைய வார்த்தை கொடுக்க வேண்டும். தாய் தகப்பனை விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்துருன்னு சொன்னால் மாமியாரோடு போய் ஒரு குடும்பம் நடக்கிறது என்றால் மாமியார் தலைமைத்துவத்தில் அப்புறம் எங்கே தேவனோட ஆசீர்வாதம் வீட்டுக்கு வரும்? இந்த வீட்டின் தலைவர் இயேசு கிறிஸ்துன்னு எழுதுகிற இடத்துல அப்படி போடுற அளவுக்கு வந்துடுது. எதுவுமே இவனுடைய பிரயாசம் இல்லை, எதுவுமே இவனுடைய விதைப்பு இல்லை, எதுவுமே இவனுடைய பங்கு இல்லை இந்த குடும்பத்தில். அதனால தான் அந்தம்மா வந்து உட்காந்துருக்கு. நீ விதைக்கவும் இல்லை, உழைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணுறதில்லை, எல்லாம் இங்கே கொடுக்குறது வாங்கி சாப்பிட்டுருக்க. மே மாதம் நான் லீவுக்கு அமுச்சு வச்சிடுறேன், ஜூன் மாதம் ஃபீஸ் கட்டுறதுக்கு. மனைவி மக்களை கேட்டால் வெக்கேஷன் போகிறாங்கன்ட்டு எல்லாம் சந்தர்ப்பவாதம். கேட்டால் என்னென்ன சேர்த்து வைக்கிறாங்களாம். சேர்த்து வச்சு கடைசியில் பிள்ளை இருக்கணும் இல்லையா? இது பெரும் திரளான ஜனங்கள் இந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று அங்கலாய்த்து கொண்டு ஒருவர் தம்பதிகள் கோவித்துக் கொள்வார்கள். அந்த வீட்டை பார்த்தியா அவங்க அம்மா சப்போர்ட் பண்ணுறா, இந்த வீட்டை பார்த்தியா இந்த முற்பிதாக்கள் சொந்தம் இருக்கிறது, நமக்கு இப்படி யாருமே தூக்கி விட இல்லை, நீ தூக்கி விட இல்லை, இறக்கி விட இல்லை. இதெல்லாம் இறங்கி போகிற இப்போ படுகுழியை வெட்டுகிறவன் படுகுழி நாசம் அடைவான். இதெல்லாம் மரண வாசலுக்கு கொண்டு போய் விட்டுரும். கடைசியில் ஆஸ்பத்திரி வீடுன்னு அலைய வேண்டியதாக இருக்கும். நோய் யாரும் சுமக்க முடியாது. வரப்போகிற கோபாக்கனை கொஞ்சம் அறியாமல் நீங்கள் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். எபேசியர் 5 அது அதிகாரம் படுக்கிறதுக்குள்ளே படித்து விட்டு படுங்க. மனைவியோடு இசைந்துருன்னு சொன்னால் சந்தர்ப்பவாத உலகத்தில் இன்று சாமானியமான ஒரு வாழ்க்கைக்கு பொருளாதாரத்திற்காக வசனத்தையும் போயாச்சு, வசனத்தை மாற்றி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சிலுவையை கழுத்தில் மாட்டிக்கொண்டு சுற்றி கொண்டிருந்தால் உங்களை கர்த்தருடைய வார்த்தை நியாயந்திருக்காமல் இருக்குமோ என்று இந்த இரவேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். அப்புறம் ஜபங்கள் கேட்கப்படவில்லை, என் உபவாசம் கேட்கப்படவில்லை, நல்லா மாமியார் வீட்டில் வாங்கி சாப்பிட்டு கொண்டு இரு, எல்லாம் கேட்கப்படாதெல்லாம் கேட்கப்படும். கேட்கக்கூடாத செய்தியெல்லாம் காதில் வந்து சேரும். ஆமாம், எஸ்தர் 1வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, எந்த புருஷனும் தான் குடும்பத்துக்கு தானே அதிகாரி இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது. வசனத்துக்கு முக்கியத்துவம் இல்லை, அதுக்காக சொல்ல வர்றேன். அடுத்தது சங்கீத புஸ்தகம் பார்ப்பீர்கள் என்றால் 23:5 என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். தலைக்கு முதல்ல இருக்க வேண்டியது தீபம், 2வது இருக்க வேண்டியது அபிஷேகம். மன்னிக்கும், எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஆயில் அனாயிட்டிங். 100 கிராம் எண்ணெய் வாங்கி தள்ள ஊற்றிட போகிறீங்க. இந்த எண்ணெய் வேறு எண்ணெய். இந்த எண்ணெயை குறித்ததான வெளிப்பாடு, இதற்குரிய ரகசியம் என்னவென்று கேட்டால் சங்கீத புஸ்தகம் 141:5 சொல்லப்படுகிற, நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பரிசுத்த தலைமைத்துவம் இருக்கணும். பாஸ்டராவது இருக்கணும், இல்லை பாஸ்டர் கர்த்தருக்குள்ளே நீங்களாவது இருக்கணும். அதான் நல்ல மெய்ப்பனை கர்த்தர் எழுப்புகிறார். ஆவிக்குரிய தலைமைத்துவம் இந்த இடத்தில் இருக்கணும். பரிசுத்தவான்கள் உங்களை நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, இக்கட்டு நாளில் நான் இன்னும் அதிகமாக செபிப்பேன் என்று சங்கீத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான் தயவாய் குட்டப்படட்டும், நீதிமானை தயவாய் குட்டணும்.
அதான் எனக்கு யாரும் எல்டர்ஸ் இல்லை, எனக்கு யாரும் எடுத்து சொல்வதுக்கு இல்லை, எங்கள் குடும்பத்துக்கு பெரியவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த இடத்துல தான் திருசபை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஞானஸ்தானம், அபிஷேகம், ஆராதனை, தசவாகம், திருவிருந்து, இதுக்கு மட்டுமில்லை. ஒரு குடும்பம் சரிகிறதற்கு முன்பாக இந்த வசனங்கள் எல்லாம் அனுப்பி அந்த குடும்பத்தை காக்குது தான் திருசபையினுடைய தலையாய கடமை. அதை செய்ய போகிற பொழுது இந்த மாதிரியான ஒரு சாராரை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. இப்போ அந்த அம்மா டாமினேட் பண்ணுது மாமியார். மாப்பிள்ளை கூட அவ்வளோ கேட்கல, இந்த பாஸ்டர் வந்துட்டான்னு தானே ஆரம்பிக்கும். உடனே அதாழ இதாழ somehow the anointed vessel will be rejected. புரிகிறதா? என்ன ஆவியினால் நடத்தப்படுகிறீர்கள் என்று. அந்நிய பாஷை பேசுகிறது தவறு இல்லை. எந்த ஆவியினால் நீங்கள் நடத்தப்படுகிறீங்க? என்ன ஆவியை உடையவர்கள் நீங்கள் அறியீர்களா? அந்தம்மா சாபம் விட்டு போவோம், நான் ஜெபிக்கிறேன், இந்த பாஸ்டருக்கு என்ன ஆகுது பாரு. அதனால மட்டும் இல்லை, இது சபையை விட்டே விசுவாசிகள் கிளம்பி விடுவாங்க. மாம்சம் முக்கியமா ஆவி முக்கியமா? எங்களுக்கு நோய் நொடிக்கு ஆவி வேணும், மற்ற நேரத்தில் மாம்சத்தோடு மாம்சமாக நாங்கள் இருப்போம்னு போகிறார்கள் அல்லவா? அதனால் இது எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனை என்றால் இவர்களை ஒரு இடத்துல இல்லை, எங்கெல்லாம் அபிஷேக ஆராதனை நடக்கிறதோ பரிசுத்தம் நிறைந்த ஊழியக்காரர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களுடைய ஐக்கியத்தில் இவர்கள் மாதத்துக்கு ஒரு 100 அமுச்சு பிளாக் பண்ணி வச்சுன்னு இருப்போம், டச்சில் இருப்போம். நான் தான் உன் பங்காளராக இருக்கேன், நான் தான் உன்னுடைய ஊழியத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். இந்த பயணம் பண்ணுறதுக்கு இந்த போன பேய் ரிட்டர்ன் வரும்னு எனக்கு பயங்கர விசுவாசம். வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு முறை நீ விடுதலை பெற்ற உடனே, இந்த அசுத்தாவிலிருந்து விடுதலை பெற்ற உடனே இந்த அசுத்தாவி போய் வனாந்தரத்தில் சுற்றி கொண்டு இருக்குமா. யார் கிடைப்பாங்கன்னு பார்த்து, அது யாரும் கிடைக்காத பொழுது தான் விட்டு வந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்து பார்க்கும். அந்த இடம் இன்னும் வெறுமையாக இருந்தால் முன்னிலே போய் அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 7 பேரை கூப்பிட்டு வந்து உள்ளே இருக்குன்னு வேதம் சொல்லுது. இரவு நேரத்தில் பயமுறுத்தாதீங்க ஐயான்னு சொல்லாதீங்க, சொல்கிறேன். ஆமாம், காலியாக இருக்கு இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறது, இந்த பரிசுத்தவானுடைய ஐக்கியம் உங்களுக்கு தேவை. நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டும், என்னை கடிந்து தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். குட்டினாலே அந்த அளவுக்கு சங்கீத புஸ்தகத்திலே உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பரிசுத்தவான்களுக்கு. நீங்கள் பயப்படாதீங்க, அந்த மாதிரிலாம் நடக்காது. ஆனால் கடிந்து கொள்ளுதல், ஆரோக்கியமான உபதேசம் கடிந்து கொள்ளுதல் உட்பட்டதாக இருக்கும். அதனால தான் இந்த ஸ்வீட் டாக், இந்த பட்டர் டாக்லாம் இருக்காது. மென்மையாக பேசுகிறது, சாஃப்டாக பேசுகிறது, நஜவசனிப்பாக பேசுகிறது, வசீகரமாக பேசுகிறது, கட்டுக்கதைகள் எடுத்து சொல்லி நேரத்தை போக்கி எல்லாரையும் சிரிக்க வச்சு பட்டிமன்ற மாதிரி நடத்துறதுலாம் முடியாது. சிலதெல்லாம் நீங்கள் கடிந்து கொள்ளுதலுக்கு நீங்கள் உட்படுகிற பொழுது அது மிகப்பெரிய பரிகாரத்தை உங்களை கொண்டு பண்ணும். என் கடிந்துகளுக்கு திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாவினால் முகஸ்துதி செய்கிறது கட்டிலும் கடிந்து கொள்ளுகிறது நல்லம் என்று வேதம் சொல்லுகிறது. கடிந்து கொள்ளுதல் இல்லாத இடத்துல ஜனங்கள் பெரிய பெரிய பிரச்சனைக்குள்ளாவாங்க. தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். கடிந்து கொள்ளுகிறது இன்று சபைகளிலே குறைந்து காணப்படுகிறது இல்லவா? ஏன் கடிந்து கொள்ளுகிறதுல? அவன் கிளம்பி போயிடுவான். ஒரு சர்வீஸ் முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது, இன்னொரு சர்வீஸ் முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்களாக்கா ப்ரீச் பண்ண போகிறது இல்லை, வேறு எந்த தாளந்தும் பயன்படுத்த போகிறது இல்லை. இது சபையாக சுற்றி வரும் சிலது. அது எங்கே போகிறதுனே தெரியாது. காலைல ஒரு சபைக்கு போவோம், சாயந்தரம் ஒரு சபைக்கு போவோம். இதுக்கு தலைவனும் கிடையாது, இதுக்கு ஒரு பரிசுத்தவானும் கிடையாது, நீதிமானும் கிடையாது. யார் தயவாக பேசுகிறதுனாலும் அங்கே போயிடும். கடிந்து கொள்வதை கேட்டால் இதுக்கு அலர்ஜி ஆகிடும். இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? எண்ணெயின் அபிஷேகம் வரணும்னா கடிந்து கொள்ளுதல் உபதேசம் உனக்கு வரணும், கடுமையான உபதேசம். இதற்கு யார் செவி சாய்ப்பார்கள்? இந்த கடுமையான உபதேசமாக இருக்கிறது எது? பரிசுத்தாவி பெறுகிறது 72 சீஷர்களுக்கு யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் வாசிக்கிறோம். இது கடுமையான உபதேசமாக இருக்கிறது, இதுக்கு யார் செவி கொடுப்பார் என்று அவர்கள் போய் விடுகிறார்கள். 12 மூளைக்கற்கள் இருக்கிறது இல்லையா இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள், அது இல்லாமல் 72 பேர் வர வந்தாங்க. 2வது பேட்சா 3வது பேட்சான்னு தெரியாது. அந்த 12 மூளைக்கற்கள் அதுங்க தான் நம்மளுக்கு அதிகமாக தெரியும். அது இல்லாமல் ஒரு 72 பேரும் எழுப்பி வச்சிருந்தார் ஆண்டவர். பரிசுத்தாய் குறித்து பேசுகிறார், தேற்றவளம் வருகிறார். உலகத்தார் நல்ல, உலகத்தில் நீ அன்பு கூறாதிரு எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்து என்று வந்தால் ஒரு நல்ல பிரைட் ஃப்யூச்சர்னு சொல்லி வந்தால் கட்சியில் இவருனாலனா உலகத்தில் நாங்கள் ஜெயத்தோடு சந்தோஷத்தோடு மாம்ச மேன்மையோடு வாழலாம் என்று வந்தால் இவர் என்னன்னு கேட்டால் இவர் என்னென்னமோ சொல்லி கொண்டிருக்கிறார், இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்ற அளவுக்கு அவங்க போய்விட்டாங்க. அதான் நாங்கள் போகிற ஐயா வானம், இந்த உபதேசம் வானம், நீங்களும் வானம்.
அப்போ தான் ஆண்டவர் திரும்பி கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களான்னு கேட்டவன தான் பேதுரு உணர்ச்சிப்பட்டு சொல்லுகிறார், நீ நித்திய ஜீவ வாசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறதே, நாங்கள் எங்கே அவங்க அன்னி முதல்ல போயிட்டாங்க. இது அரண்மனை வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் அவருக்கு தெரியும் இல்லையா, 3 முறை மறுதளிச்சு அப்புறம் மனங்கசந்து அழுது கர்த்தருடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று பிரதான அப்போஸ்தலனாய் கர்த்தரால் அபிஷேகித்து திருசபை கொடுத்து, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல்லின் மீது சபையை கட்டுகிறேன் என்ற ஒரு அருமையான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து நடத்தினார். பேதுருவை குறித்து சொல்கிறேன். ஆனால் அந்த கடிந்து கொள்ளுகிற உபதேசம் இன்று அதிகப்படியாக இல்லை. அதனால் ஆரோக்கியம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரோக்கியம் இல்லை. ஒரு விசுவாசிக்கு ஒரு தகப்பன் தான் இருக்க வேண்டும். ஏன் இத்தனை ஆவிக்குரிய தொடர்புகள்? சபை என்ன செய்கிறது? சபை ஏன் ஜனங்கள் வருகிறது இல்லை? சபை ஜனங்கள் வருகிறதுக்காக எதாவது செய்த வேண்டும் என்று சொன்னால் ஜனங்கள் போட்டாப்பட்டி வந்து கொடுக்குறது. இந்த சபையில் எத்தனை பேர், அந்த சபையில் எத்தனை பேர். நான் சொல்லுகிற கர்த்தர் மகிமைப்படுகிற பொழுது, சத்தியத்தை சத்தியமாய் உரைக்கிற பொழுது அந்த சத்தியம் அவர்களுக்கு விடுதலை தரும். எனக்கு வரம் இல்லை, வல்லமை இல்லை, அது இல்லை, இது இல்லைலாம் சொல்வதை காட்டிலும் எது இருக்கிறது? கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மீது நோக்கமாக இருக்கிறது. இப்படியாக போய்கொண்டிருக்கிற பொழுது பாருங்கள், சங்கீத புஸ்தகத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது தலை மீது இருக்க வேண்டியது என்னவென்று கேட்டால் 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. சவுலுக்கு அவருக்கு அழுத காணுன்னு சொல்லிட்டு வரார். வந்ததும் அவர் சிரசின் மீது பாருங்கள் தைல குப்பையை ஊற்றி அபிஷேகம். தலையில் மீது என்னென்னலாம் இருக்கணும்? தீபம், கர்த்தருடைய வசனம். அடுத்தது எண்ணெய் இருக்கணும். அடுத்தது எண்ணெய் இருப்பதற்கு பரிசுத்தவானுடைய கரம் உங்கள் தரல் மேலே இருக்கணும். அது குட்டுகிறதா இருந்தாலும் சரி, கடிந்து கொள்ளுகிறதா இருந்தாலும் சரி, ஆசீர்வதிக்கிற கரம் உங்கள் மீது இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால்தான் அதன் பேர். அவன் ஒரு இரவு முழுவதும் இந்த மனுஷன் தங்குகிறான். பரிசுத்தவான்களோடு தங்குகிறதற்கு சில பேருக்கு பிடிக்காது. முன்னணியில் வந்து அமர்கிறதே சில பேருக்கு பிடிக்காது. பின்னாடி உட்காருவான். ஏன்? கில்ட்டி கான்ஷியஸ். தேவ பலிபீடத்துக்கு முன்னாடி வந்து உட்கார்றதில்ல, அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்யா பலிபீடத்துக்கு முன்னாடி உட்கார்றதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது? உள்ளான மனுஷன் அஞ்ஞானம் உட்கார்ந்துருக்குது. கர்த்தருடைய ஞானம் இருதயத்தில் இருந்தால் முகத்தை பிரகாசிக்கப்படும். இருதயத்தில் ஞானம் குடிக்கொள்ள வேண்டும். ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவன், யாருக்கு சமூகமாக வழங்குகிற தேவன். இன்னமும் நம்ம ஆட்கள் விட முடியாத பாவங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த பரிசுத்தவானோடு தங்குறதோ, பரிசுத்தவானோடு பேசுகிறதோ, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விரும்ப மாட்டாங்க. அந்த பரிசுத்தமாக இருக்கிற சபைக்கு வருகிறதுக்கு சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா பாவத்தை விட்டு விலக வேண்டும் அல்லவா. பாவத்தோடு கூட பயணம் செய்கிறது பிடிக்கும். இந்த மனுஷன் மீது இருக்கிற அபிஷேகம் தலை மீது ஊற்றப்பட்ட அபிஷேகம். இவன் மேலே இந்த அபிஷேகம் இறங்குற பொழுது இவனுக்கு ஆவிக்குரிய கோபம் கொண்டவனாய் எழும்புகிறான். தேவன் அமலேக்கியரை அழிக்கும்படி சொல்லுகின்றார். காரணம் என்ன? பாலுந்தேன் ஓடுகிற தேசத்திலே, கானான் தேசத்தில் இஸ்ரவேல் புத்திரர்கள் வருகிற பொழுது அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் வரவில்லை, எதிர்கொண்டு வரவில்லை, வழி விடவில்லை. அமலேக்கியர்கள் அவ்வளவு கடும் கோபம். இது மனசுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்தில் இஸ்ரவேல் புத்திரர்கள் நடத்தப்படுகிற பொழுது இந்த அமலேக் என்றது சகோதரத்துவத்திலே வருகிற அந்த கோத்திரம், அவர்கள் வழிவிட மாட்டேன்றான். ஆக மொத்தம் இந்த ஜனங்களுடைய என்ன சொல்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் வேறு பிரித்தப்பட்ட ஜனங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனங்க, அற்புதத்திற்கு சாட்சிகளாக இருக்கிற ஜனங்க. இந்த ஜனங்களுக்கு அப்பமும் தண்ணீரையும் இவன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவன் அதாவது கர்த்தரே இவர்களுக்கு மன்னவை கொடுக்கிறார். கர்த்தரே இவருக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் இந்த ஜனங்களில் இவனிடத்தில் கர்த்தரை எதிர்பார்ப்பு என்ன? ஒரு வார்த்தை, சாப்பிட்டு போங்க, பரவாயில்ல, இங்கே தங்கிட்டு போங்க, நாங்கள் வழி விட்டுறோம், இதில் என்ன இருக்குது? எதுவுமே அவன் சொல்லலை. கர்த்தர் செங்கடலை திறக்க வல்லவராக இருக்கிறாரு. ஒரு வழியை கர்த்தர் தேவனோட ஜனங்களுக்கு உண்டாக்க முடியாதா என்ன? ஆனால் அந்த அமலேக்கியருக்கு கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். விசுவாசிகளுக்கு கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்காக கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். ஆவிக்குரிய அந்யோன்யத்திலே நீங்கள் உத்தமலாக இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த தேவ ஜனங்களுக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த
ஆவிக்குரிய அந்யோன்யத்தில் தவறினபடினாலும் அது ஆண்டவருடைய இருதயத்தில் மிகப்பெரிய ஒரு வடுவாய் மாறிவிடுகிறது. அது பல நூற்றாண்டுகள் கழித்து சவுலை அபிஷேகம் பண்ணி கர்த்தரை எதிர்பார்த்த ஒரு காரியம். அமலேக்குரிய எல்லாவற்றையும் அழித்து அமலேக்கனை அழித்து விடு. இப்படிப்பட்ட தேவனுடைய ஜனங்களுக்கு, சகாயம் செய்யாத ஜனங்களுடைய ஐக்கியம் அது தேவையில்லை என்பது தான் வசனம் சொல்லுகிறது. இந்த ஐக்கியம் தேவையில்லையா? அந்த ஐக்கியம் வந்தால் அது ஐக்கியமே நம்முடைய எதிர்காலத்தை நாசப்படுத்தும். இது என்ன நடக்குது? அங்கே யுத்தத்துக்கு போகிறேன்னு போயிட்டு அங்கே போய் மந்தையை பார்த்தோன்னே இவர் சிந்தை மாறிடுது. வெட்டுறங்குத்துறன்னு போய் கடைசியில் அவ்வளோதான், சிந்தை மாறிடுது. வீக்னஸ், பொருளாதார பலவீனம். தலையின் மீது அபிஷேகம் இருந்தால் கூட அந்த அபிஷேகம் இருதயத்துக்குள்ளே இல்லை. அதான் விஷயம். நமக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் பாடுறோம் இல்லையா? நமக்குள்ளே வாசம் செய்கிற பொழுது இன்னும் அதிகமான பலன் இருக்கணும் நமக்கு. அப்பொழுது தலை குப்பை வச்சு மேலே ஊற்றுறான், அப்புறம் சால்வை வந்து மேலே விழுது. என்ன, நம்ம அப்படிலாம் இல்லை. கர்த்தர் நமக்குள்ளே வாசம் செய்கிற தேவன். நமக்குள்ளே எந்த பலவீனம் இருக்கக்கூடாது. மனுஷ பலவீனம் சொல்கிறேன். ஏன் மனுஷ பலவீனம்? பணக்காரனை பார்த்தா பிடிக்கும், செழிப்பு நிறைந்தவனை பார்த்தா பிடிக்கும். அவன் கொடுக்குறானோ இல்லையா, அவனோட தொடர்பு ரொம்ப முக்கியம். அவன் இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதியாக நிற்கிறான், அவனோட போய் கை கோர்க்கிறாயே. சவுலே, உனக்கு கொடுத்த அபிஷேகத்துக்கு நீ செய்கிற துரோகம் இது. நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்துக்கு செய்கிற துரோகம். எப்பொழுது பரிசுத்தாவி பெற்றவர்களை உதாசீனப்படுத்துகிறார்களோ அவர்களோடு கூட கை கோர்க்கிறது சவுல் ராஜா. அதனால தான் இந்த மனுஷனுடைய ஊழியமே போயிடுச்சு. சரி, எல்லாரும் செய்கிறதை போல இவன் என்ன செய்கிறான்? மன்னிப்பு கேட்கிறான். அந்த மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏன்னா இது மிகப்பெரிய தேவ திட்டம். ஒரு ஊழியத்துக்கு கர்த்தர் அனுப்புகிற பொழுது அங்கு சத்ருவோடு நீ கை கோர்க்கிறாய் என்றால் என்ன இருக்கிறது? அதனால தான் இந்த சத்ருக்கள் தூஷிப்பதுக்கு இடம் கொடுப்பானேன் என்று தாவீது அந்த தவறு செய்துக்க பொழுது கூட ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. சத்துருக்கள் தூஷிக்கு நீ இடம் கொடுப்பானே. நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள், நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், நீங்கள் உபவாசிக்கிறீர்கள், கர்த்தருக்கு என்று கனி கொடுக்கிறீர்கள், தேவன் உங்களை யுத்தங்களுக்கு பயன்படுத்துகிறார் என்றால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சத்துருக்களோடு கை கோர்க்கக்கூடாது. அது யார் சத்ரு? கடைசி நாட்களில் எல்லாரும் மாம்சமாக யாவருக்கு அவர் தேவனாய் மாறுகிறார், இல்லைன்னு சொல்லலை. மாம்சமாக யாவருக்கு அவர் தேவன். மாம்சமாரி யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன். அத்தனை பேரும் ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறான். ஆவியை ஊற்றுகிறார், பெற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அந்த நேரத்துக்கு வருகிறான், சுகத்தை பெறுகிறான், போய்விடுகிறான் ஒரு கூட்டம். இன்னொன்று, ஆவியாவது அனலாவது பக்கத்தில் சர்ச் இருந்தாலும் பக்கத்தில் விடுதலை உடைய ஆராதனை நடந்தால் கூட வர்றதில்லை. ஆமாம், அது சிந்தை வேறு. அது உலகத்தினாவில் நடத்தப்படுகிறது. அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த சவுல் ராஜாவுடைய சரிவுக்கு காரணம் கர்த்தருடைய திட்டத்தை புரிந்து கொள்ளவில்லை. உங்களை கர்த்தர் வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். மறுபடியும் போய் ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்து எடுத்து மறுபடியும் போய் பழைய குட்டையில் போய் ஊறி நான் இன்னானாக்கும் அதுவாக்கும் இதுவாக்கும்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படி தான். சிங்காசனம் இருக்கும். 2 வருஷம்தான் சக்ஸஸ்ஃபுல் கிங்டம். 2 வருஷம் அரசியல் வாழ்க்கை நல்லா போச்சு. 38 வருஷம் இந்த மனுஷன் சவுளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டம், பொல்லாதாவினால் பீடிக்கப்பட்டு சாவு வரல. கடைசியில் மரணம் பார்த்தீங்கன்னாக்கா அமலேக்கினாலே இவனுடைய பட்டயத்தை எடுத்து நட்டு வைத்து செத்து போய் விடுக்கிறான். அந்த பட்டயத்தை எடுத்து கொடுத்தவன் அமலேக்கியன். எந்த அமலேக்கியனை அழிக்க சொன்னால் அந்த இனத்தை அழிக்க சொன்னாரோ அழிக்கலை. விட்டு விலக வேண்டிய நட்புகளை விட்டு விலக வேண்டும், இல்லைன்னா அது தலை மேலே போயிடும். 3 காரியம்: தீபம், எண்ணெய், அப்புறம் கடிந்து கொள்ளுதல், குட்டுதல். டோன்ட் மிஸ்டேக் மீ, வசனம் சொல்லுகிறது. அப்புறம் என்ன? அபிஷேகம். தைல குப்பி எடுத்து ஊற்றுறார் சாமி. இதெல்லாம் இருந்தால் தான் கிறிஸ்து தலையாக இருக்க முடியும். புருஷனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறான். நாட் பிகாஸ் ஆஃப் த ஜெண்டர். அவன் ஆண் என்பதினால் மட்டுமல்ல, அவன் ஞானஸ்தானம் எடுத்ததனால் மட்டுமல்ல, இந்த பருவத்தின் இந்த பக்குவத்தின் வழியே இந்த கட்டமைப்புக்குள் ஒரு புருஷன் காணப்பட்டால் அவன் தலையாய் மனைவிக்கு இருக்க முடியும். இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? எஸ்ரா 9:6 சொல்லப்படுகிறது. சங்கீதம் 38:4 சொல்லப்படுகிறது. என்ன சொல்லுகிறது? எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக போகிறது. எப்படி அக்கிரமங்கள் தலைக்கு மேலே போகிறது? இந்த அனுபவம் இல்லை. பரிசுத்தவானுடைய குட்டுதலும் இல்லை, கடித்து கொள்ளுதலும் இல்லை, என்னுடைய அபிஷேகமும் இல்லை, தைல குப்பியினுடைய அபிஷேகமும் இல்லை. தைல குப்பியின் அபிஷேகம்லாம் பெறணுனாக்கா ராப்பகலாக கர்த்தருடைய மனுஷனுடைய ஐக்கியம், தேவாலயம், தேவ மனுஷனுடைய சந்நிதி, அதான் தேவாலயம். ராத்தங்குகிறது.
அவனை பற்றி கொள்ளுகிறது, அந்த மனுஷனை காணிக்கொண்டு சொல்ல முடியவில்லை என்ற மனுஷன் இருதயம் அங்கலாய்க்கிறது சவுலுக்கு. அப்போது எந்த வித அந்யோன்யமும் காணோம். அப்போது அக்கிரமங்கள் தலைக்கு மீது போயிடும். ஒன்று வெளிச்சம், இல்லைன்னா இருள். இதெல்லாம் இருந்தால் அக்கிரமம் வராது. இந்த பரிசுத்தவானுடைய ஜபங்கள் காக்கும். இந்த பரிசுத்தவான்கள் மூலமாக உரைக்கப்படுகிற தேவனுடைய வசனங்கள், வார்த்தைகள் கேட்கப்படும். உங்களுக்கு மீது உரைக்கப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் உங்களை காத்து கொண்டே இருக்கும். தேவனுடைய வார்த்தை தானே அது. விடுதலை உங்களுக்கு தரும், உங்களுக்கு வழியை உண்டாக்கும், உங்களுக்கு ஒரு பாதையை உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். அக்கிரமங்கள் உள்ளே வராமல் இந்த வார்த்தை உனக்கு பாதுகாத்து கொண்டு இருக்கும். இங்கே எல்லாம் போய்விட்டது. கடைசியில் பாருங்கள், இப்பொழுது புருஷன் எப்படி மனைவி இழந்து விடுகிறான். நான் சொன்னது என்ன? கிறிஸ்து தலையாக இருக்கிறா புருஷனுக்கு. அப்போது ஸ்திரீக்கு புருஷன் தலையாக இருக்கிறான். இங்கே கிறிஸ்து இல்லை புருஷனுக்கு தலையா. எப்படி இல்லாமல் போவான் ஐயா? நான் சொல்லுகிறேன், வசனத்தோடு சொல்லுகிறேன், குறித்து வைத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 25:39 ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் வாசிக்கிறேன், நேரம் குறைவாக இருக்கிறபடினால. நாபாலின் பொல்லாப்பை அவன் தலைமேல் திரும்ப பண்ணினார். நாபாலின் பொல்லாப்பை தான் அப்பமும் தண்ணீரின் ஆசீர்வாதம் விசுவாசிகளுக்கு கர்த்தர் ஊழியக்காரர்கள் மூலமாய் தருகிறார். தேவன் தான் தருகிறார், ஊழியக்காரர்களை பயன்படுத்துகிறார், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்த அமலேக்கின் செய்த செய்கையும் இந்த நாபால் செய்கிற செய்கையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த நாபால் யாருன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாதில்ல. நாபால் யாருன்னு, அபிகாயில் யாருன்னா தெரியும் இல்லையா? அபிகாயிலோடைய கணவன். இது வரைக்கும் கேட்டுக்கோங்க. அபிகாயிலுடைய கணவன் தான் நாபால். இவன் மிகப்பெரிய ஒரு மந்தை உடையவனாக இருக்கிறான். இது ஒரு காலகட்டத்திலே தாவீதும் அவனுடைய ஆட்களும் சேர்ந்து இவனுடைய மந்தையை காத்து இவனை வழி அனுப்பி வைக்கிறார்கள். இவனுக்கு வர வேண்டிய பெரிய நஷ்டத்துக்கெல்லாம், நான் சுருக்கமாக சொல்கிறேன், பெரிய நஷ்டத்துக்கெல்லாம் இவர்கள் பாதுகாத்து மந்தையை மேய்த்து கொடுக்கறதுல தாவீது மிகவும் கை தேர்ந்தவன், உங்களுக்கு தெரியும். அதே போல் இந்த நாபால் மீது மிகவும் அவர்கள் அன்போடு எல்லாம் பணிவிடை செய்து நாபாலுடைய மந்தைக்கு காவலாக இருந்து இந்த மனுஷனுடைய மந்தையின் பெருக்கத்துக்கு தாவீதும் அவனுடைய கூட்டாளிகளும் அவனுடைய ஜனங்களும் பெரிய அந்த படையும் மிகப்பெரிய ஒத்தாசை செய்திருக்குது. ஒரு உயிர் போகிற சூழ்நிலையிலெல்லாம் இவர்கள் கூட இருந்து அவனை காப்பாற்றி விட்டுருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்திலே இந்த சவுலுடைய ஒரு யுத்தத்துக்கு, சவுல் செய்கிற ஒரு துன்மார்க்கத்துக்கு பயந்து தாவீது என்ன செய்கிறார்? கொஞ்சம் ஒதுங்குகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் ஒரு காலத்தில் இந்த மனுஷன் பட்டியத்தை தூக்கி வீசுகிறான், ஏதோ துன்மார்க்கமாக துஷ்டத்தனம் பண்ணுகிறான். அதான் அபிஷேகம் பண்ணப்பட்டனுடைய மனநிலையை சொல்லுகிறேன். எப்படி நம்ம மேலே கை வைக்கிறது? வயசுலும் பெரிய மனுஷன், மாமனார் ஆகிவிட்டான், எல்லாத்தையும் காட்டிலும் கோலியாத்தை வீழ்த்தின மனுஷன் தாவீது. ஆனால் இந்த மனுஷனை பார்த்து பயப்படுறதுக்கான காரணம் என்னவென்றால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். ஒரு காலத்தில் அவனிடத்தில் அபிஷேகம் இருந்தது, என்ன இப்போ இல்லை. இப்போ அபிஷேகம் இருந்தாலே மதிக்கிறது இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் அதுக்கேற்ற பலன் இருக்குது இல்லையா? இங்கே நாபால் பாருங்கள், எல்லாத்தையும் அந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கெல்லாம் பசி வருகிறது. பசி அந்த நேரத்தில் அவர்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது தேவை. சரி, நாபாலுக்கு ஏதோ பக்கத்தில் இருக்கான்னு அந்த ஆட்கள்லாம் சொல்கிறாங்க, யுத்த வீரர்கள்லாம் சொல்கிறாங்க. சரி, நாபால் எடுத்து ஆள் அனுப்பி இந்த மாதிரிலாம் ராஜா வந்திருக்கிறார், தாவீது வந்திருக்கிறார், இவ்வளோ பேருக்கு சாப்பாடு வேணும்னு நாபால் டென்ஷன் ஆகிடுறான். என்றைக்கோ செஞ்ச உதவி அது மறந்துட்டான். நல்ல குடிகாரன் நாபால். ஆமாம், அவனை குறித்து ஒரு அழகான தமிழ் வார்த்தை எழுதப்பட்டிருக்குது, வாயில் அதிகமாக நிறைய பேருக்கு வராது. துராக்கிரசாலின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கோம். அதாவது துஷ்டத்திலே சூப்பர்லேட்டிவ், சூப்பர்மேன் இன் விக்கெட்னஸ், அட்மோஸ்ட் விக்கெட் மேன். செய்த நன்றியை மறந்து விட்டுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஈசா யார், தாவீது யார், யாருமே தெரியாது, வெளில போங்கடா ஃபஸ்ட்டுன்ட்டான். கர்த்தருடைய பார்வைக்கு மிகப்பெரிய பொல்லப்பாக மாறுகிறது. அதெல்லாம் என்னது? அவர் யார்? அவருக்கு நான் என்ன சமைச்சு கொடுக்கணுமா? அவருக்கு என்ன தேவைன்னா ஊழியம் செஞ்சால் செய்ய சொல்லு. அவர் இந்த மாதிரி ஊழியம் செய்ய கர்த்தர் சொன்னார்னா அவர் கர்த்தரே கொடுப்பார். இது என்னது? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, கர்த்தர் என்கிட்டே பேசிட்டோம். நெருக்கப்பட்ட காலத்தில் தஞ்சமாய் புகுந்த தேவனுடைய சமூகம், எந்த ஊழியத்தை நீங்கள் சாருகிறீங்க? எந்த ஊழியக்காரனை கர்த்தர் எழுப்புகிறார்? சொல்கிறேன், ஒரு காலகட்டம் வருகிறது, நம்ம ஆட்கள் ஃபோன் அடித்து கிழிச்சு எப்படி அவன் காரியத்தை அவன் வாய்க்க செய்கிறபடி பண்ணி ராப்பகல் பார்க்காம நேரங்காலம் பார்க்காம பேசினான். ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்
தலைமைக்கு தேவை என்று நம்ம ஆட்கள் இருக்கிறார்கள்னு சொல்லி ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டான். சரி எடுக்க முடியாது, எனக்கும் தெரியும், நம்ம எல்லாமே ஃபோன் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் பண்ணலாம் இல்லை, அப்புறம் கேட்கலாம் இல்லை, அதுக்கு நடுவில் அவனுக்கு ஏதோ ஒன்று வந்துடும். ஆமாம், இது பெரும்பான்மையாக நடந்து கொண்டிருக்கிறது. களத்தில் இறங்கி மனுஷருடைய பிரச்சனைகளை நேரே சந்திக்கிற ஊழியர்கள் இதில் பெரிய விதத்தில் பாதிப்புக்குள்ளாவார்கள். கொஞ்சத்தில் நம்ப முடியாது. கர்த்தரை தான் நம்மளும் ஊழியக்காரன் நம்பணும்னு சொல்ல, ஏதோ நம்முடைய விசுவாசிகள் இருக்கிறாங்க, நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்கிறாங்க, எவ்வளோ நம்ம செஞ்சுருப்போம் அவங்களுக்கு என்ற ஒரு ஆவிக்குரிய அன்பிலும் ஒரு உரிமையிலும் அவர்கள் தொடர்பு கொள்வார்கள். நான் மட்டும் இல்லை, இந்த ஸ்தானத்தில் இருக்க எல்லாருமே என்ன செய்ய, நம்ம பிள்ளைகள் இருக்காங்க, அது கூட அவனுக்காக கேட்க மாட்டான். இன்னொரு விசுவாசிக்கு எது தேவைப்படும், பொருளாதாரங்களில் ஏதோ ஒரு தகவல் தேவைப்படும், அது ஃபோன் எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு காரியம். நாபால்கள் இன்று இருக்கிறது. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய மனதை குளிர வைக்கிற பொழுது நம்முடைய குடும்பம் காக்கப்படும், குடும்பம் செழிக்கப்படும். இந்த இடத்துல என்ன செய்கிறான், ரொம்ப தூஷித்து அனுப்புகிறான். அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை தூஷிக்கிறான். அவன் என்ன கேட்குறான், பசி. எனக்கு மட்டும் இல்லை, அவர்கள் எல்லாம் கதிர்களெல்லாம் கொய்த்து எடுத்து சாப்பிடுகிறாங்க, தேவாலயத்துக்கு அந்த அப்பங்கள்லாம் எடுத்து சாப்பிடுகிறாங்க. சரி, நாபால் வீடு இருக்கிறது, அங்கே பக்கத்தில் நம்ம விசுவாசி வீடு இருக்கிறது. ஒரு ஊழியக்கார் நம்ம எவ்வளோ செஞ்சுருக்கோம், மந்தை என்று இப்படி பெருகி இருக்கிறது, செழிப்பாக இருக்கிறான், நம்மளுடைய செய்கை அப்படியா இருக்கிறது, அவன் மறந்துருக்க மாட்டான் என்று ஒரு நல்ல எண்ணத்திலிருந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆட்களை விட்டு அனுப்பினா, இவன் தாவீது அந்த சேவகர்களை தூஷிக்கல, அனுப்பப்பட்ட தாவீதையை சேர்த்து தூஷிக்கிறான். தாவீதை மட்டும் தூஷிக்கல, தாவீதுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை தூஷிக்கிறான். கர்த்தருடைய பார்வைக்கு அது மிகப்பெரிய பொல்லாப்பாய் போகிறது. ஒரு ஊழியக்காரன், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீங்கள் எவ்வளவு சேவை நீங்கள் பயன்படுத்தியிருப்பீர்கள், இதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கும் பொல்லாப்பாப்பு காணப்படுகிறது. தாவீது பார்க்குறான், சரி கோவம் வந்து விடுகிறது, அத்தனை பேரையும் பட்டயத்தெல்லாம் நெய் பூசி எழுந்துடுறாங்க எண்ணெயெல்லாம் தடவி. அப்போது இந்த அபிகாயில் நாபாலுடைய வேலைக்காரன் சொல்கிறான், இவன் சொல்லிட்டு தண்ணி அடிச்சுட்டு படுத்துட்டான், குடியாரன் குடிச்சு அவன் அவ்வளோதான், அவன் சாஞ்சிட்டான். அதுக்குள்ளே இந்த அம்மா பால் கட்டிகள் அது இதுன்னு அந்த ஒரு ஃபுட்டெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து கர்த்தருடைய யுத்தத்தை செய்கிறாராமேன்னு சோத்திரம் ஐயான்ச்சு. நம்மால் அதோடைய பர்சனாலிட்டி பார்த்தோன்னே எல்லாம் மாறிடுச்சு. இருக்கு ரூபவதியாக இருக்கா, நல்லா சமைச்சு கொண்டு வரா, சரி பார்க்கலாம் அப்படியே பார்த்துட்டு கண்ணிலே ஸ்கேன் பண்ணிட்டார் தாவீது. சரிப்பா எல்லாம் பட்டயத்தை போடுங்க, சரி சமரசம் சமாதானம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது முடிச்சுட்டு அது போயிட்டு வந்தோன்னே வேதம் சொல்லுகிறது, என் நாபாலின் பொல்லாப்பை அவன் தலைமையில் தேவன் திரும்ப பண்ணினான். தலைமையில் என்ன வருது, பொல்லாப்பு, தேவனால் விடப்பட்ட பொல்லாப்பு வருகிறது. அமலேக்கியர் இதுக்கு தான் அழிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். இதை மாதிரி செய்தால் காக்கப்படும், அதான் சத்தியம் சொல்லுகிறது. அது ஏன் ஒரு காலத்தில் நன்மை பெற்றுட்டு அதுக்கப்புறம் பெரிய இது மாதிரி பண்ணுறது? நெருக்கப்படுகிற பொழுது எந்த நெருக்கத்தில் வருகிறோம், அப்போல்லாம் அவங்கள யாரும் இன்வைட்லாம் பண்ண மாட்டாங்க. நெருக்கப்படுகிறப்போ ஃபோன் நம்பர் அங்கே இங்கே கேட்டுலாம் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஊழியத்திலே ஒரு விழா, ஊழியத்திலே ஒரு நல்ல காரியம், ஆலய திறப்பு, பிரதிஷ்டை வர்றதில்லை. ஏன் இன்வைட் பண்ணியே வர்றதில்லை? சிலது தெரியல, நம்பர் விட்டு போயிருக்கோம், ஏதோ கேள்விப்பட்டு வந்து சேரலாம், இல்லை என்னை இன்வைட் பண்ணல, நான் இன்வைட் பண்ணி தான் நீ ஜெபத்துக்கு வந்தியா? நாபாலே, தேவன் உன் தலையின் மீது பொல்லாப்பை வேண்டாம் என்று திருப்பாது இருக்க நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமாம், இதெல்லாம் வந்து தாங்காது. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய என்ன சொல்லுகிறது, அவனை நேரம் காலம் எல்லாத்தையும் கர்த்தருக்கு அர்ப்பணித்து தான் ஊழியத்துக்கு வருகிறார். திரும்பி செலுத்துகிற காணிக்கை, நீங்கள் செலுத்துகிற காணிக்கை அது உடனுக்குடனே கூட காலியாகிடும். அது அவன் வாழ்நாள் முழுவதும் உங்கள் காணிக்கை தாங்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த அன்பு, ஆவிக்குரிய அன்பு என்று இருக்கிற பொழுது அடுத்த நிமிஷம் ஜனங்கள் தொடர்பில் இருக்கணும். தாவீதை அறியவில்லை, ஈசாயை அறியவில்லைன்னு சொல்லி கட்சியில் தேவனுடைய பொல்லாப்பு அவன் தலை மீது வருகிறது. கட்சியில் அவனுடைய கர்த்தர் மகாவாதினால் வாதித்து அவன் செத்தே போய் விடுகிறான். எல்லாம் ஆஸ்தி பாஸ்தி எல்லாமே போச்சு, வாழ வேண்டிய வயசு, பெண் ஜாதியும் இழந்து போய் விடுகிறான். தாவீது அவர் மறுமனையாட்டிக்கு கொண்டு வருகிறான். சங்கீதம் 66:12 வாசிக்கிறோம், மனுஷரை எங்கள் தலைமீது ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான தேசத்திலே எங்களை நாட்டினீர். அந்த வசனங்களை படித்து கொண்டு வருகிற பொழுது 66வது சங்கீதத்தில் எங்கள் பொறுத்தனை நாங்கள் செலுத்துகிறோன்னு வரும்.
நெருக்கப்படுகிற காலத்தில் இப்படியெல்லாம் தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஸ்தானாதிபதிகள் இடத்துல நன்மை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லி கூப்பிட்டுக்கிற பொழுது டைம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க? இது ரிப்பன் வெட்ட போகிறது இல்லை. எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க? 10 மணி. எத்தனை மணிக்கு முடிப்பீங்க? ஒரு 12:30 1 மணிக்கு சொல்கிறேன். நான் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போகிறேன். வராமல் இருந்து தொலைக்கலாம். நீ நல்ல வேலை என்கிட்ட அந்த மாதிரி செய்தி வரல, வராதுன்னே சொல்லிட்டுருப்பேன் நான். இல்லை, ஒரு ஆலய பிரதிஷ்டை கூப்பிடுறோம், அவ்வளோ சட்டை பண்ணாமல் கனவீனப்படுத்தி வேலை இருக்குதுன்றான் ஒருத்தன், எனக்கு ஆர்டர் வந்துடுச்சுன்றான் ஒருத்தன் சமைக்க போகிறேன்றான் ஒருத்தன். இதெல்லாம் எங்கே போய் நியாய தீர்ப்பு நடக்கும்னு தெரியல. இதெல்லாம் நன்மை பெற்று நன்றி கெட்ட ஜனங்களாக இருக்கிறது. நாபாலை போல தேவன் பொல்லாப்பை திரும்ப பண்ணுகிற பொழுது அப்போ தெரியும். அப்போவும் சில பேர் வராது, ஈகோ ப்ராப்ளம், வேறு ஊழியரை பார்த்துக்கிறோம். அதான் அபிஷேகம் பண்ணப்பட்டு தான் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்களே, இவர் மட்டும்தான். நான் இது பொறுத்துனேன். இது ஒன்று ஒரு கேட்டகரி. இது ரெண்டாவது பொறுத்துனேன், வாய் விட்டு சொல்லிவிடும், நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன். யாரும் அதை நம்பிலாம் இல்லை. கர்த்தர் அழைத்து நடத்துவார். ஆனால் இப்படி செய்ய தவறின ஜனங்கள், அவர்கள் தலை மீது மனுஷரை நடக்க பண்ணினீர், மனுஷரைகள் தலைமையில் ஏறி போக பண்ணினீர், நீரையும் நெருப்பையும் கடந்து வந்தோம். பாதை ரொம்ப கஷ்டமாயிடும். ஊழியக்காரர்கள்கிட்ட விளையாடுறது, ஊழியக்காரர்கள்கிட்ட இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களிடத்தில் இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளெல்லாம் போய் பிரவேசிக்கிறது, தூஷிக்கிறது, பேசிக்கிறது, விமர்சிக்கிறது, குடும்பத்தாரை தூற்றுகிறது, அவர்களை போல் மிமிக்ரி பண்ணுறது, அதுக்கப்புறம் பொருத்தனை பண்ணிவிட்டு செலுத்தாமல் விடுறது, இதுனா ரிமைண்டர் போட்டு வீட்டுக்கு ஆள் அனுப்புவாங்க. பாதை ரொம்ப கஷ்டமாயிடும். நாபால் மனைவி எழுந்துட்டான் பாருங்கள், தன் ஜீவன் போயிடுச்சு, அது வேறு விஷயம். ரெண்டாவது, எத்தனையோ விதவைகள் உத்தமையாக இருந்து வாழவில்லையா? அது கடைசியில் நாபால் எப்போ சாவான்னு பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. நாபால் செத்த உடனே அது அரண்மனை ஆசையாக மாறிச்சு. ஏற்கனவே அது குடியானவன், ஏற்கனவே அவன் செல்வந்தன் தான். அந்த அம்மா அவனுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, கொடுக்குற ஸ்தானத்தில் இருக்கிறது, கொடுக்கவும் செய்தது. அதில் கர்த்தர் உயர்த்துகிறாருன்னு எடுத்துக்கலாமா என்னன்னு எனக்கு தெரியல. தாவீதுக்கு மறுமணி ஆயிடுச்சு அந்த அம்மா. அதான் ஆமாம், விதவை புருஷனுக்கு வரைக்கும் அந்த பிரமாணத்துக்குள்ளே இருக்கிறாங்க. புருஷன் செத்தோடனே பிள்ளையெல்லாம் ஒன்றும் இல்லை. தாவீது பார்த்தார், அழகாக பிக்கப் பண்ணிட்டார். வா, அது கூட வரப்போ அம்னாவாமும் சேர்ந்து கூட்டு முழிட்டார் தாவீது. அது பேட்டர்ன் வேறு தெரியும் உங்களுக்கு. ஆனால் இந்த பாவம் நாபாலுடைய வீடே இல்லாத போயிடுச்சு. நாபால் என்ற பேரே அட்டவணையிலே இல்லாத போயிடுச்சு. இப்போ அந்த அம்மா யார்? மிஸ்ஸஸ் டேவிட், தாவீதினுடைய மனைவி. அந்த அம்மா நாபால் துன்மார்க்கன், துராக்கிரமசாலி, அவன் துன்மார்க்கன். அவனை பற்றி எல்லாம் பேசாதீங்க, அது பழைய வாழ்க்கை, அது செத்தே போயிட்டான் படுபாவி. நான் சொல்கிறேன், அபிகாயில கூப்பிட்டு நாபால் யாருன்னு தெரியுமா? நான் ஐ டோன்ட் நோ, சாரி, எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கணும். இங்கே இவர் யார்? ராசா இல்லையா? என் ஆண்டவருடைய யுத்தத்தை நடத்துகிறாராமே. செழிப்பு இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, வரம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. கர்த்தருக்காக நான் ஊழிய செய்ய வரதான் சொல்லணும். வனாந்தரத்தில் இருந்தப்போ அபிஷேகம் இருந்தது, வந்திருக்குமா அபிகாயில்? குடியானவனை பார்த்து என்ன மேட்ச் பண்ணுறாங்க. இவன் வருமானம் இல்லை, ஊழியக்காரனுக்கு அவனை போய் கல்ல முடியுமா? இப்போ எல்லாம் வந்துட்டோன்னே, அதாவது கொஞ்சம் வயசு ஆக தாவீது ஜனங்க சேர ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொறுத்தில் மர்மநேட்டிகள் சொல்கிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம், இது இன்னொரு பெரிய ஆசாமி. இது கொஞ்சம் அதான் தலைமீது அழகான அபிஷேகம் பிரதிஷ்டை இருக்கிறது சிம்சோனுக்கு. சுருளான முடி, இது வாய் வச்சு சும்மா இருக்கிறது இல்லை. ராங் சாய்ஸ். பெலிஸ்த பொண்ணு, அந்நியனுக்கும் திருமணமாச்சு, 7 நாள் தான் வாழ்க்கை நீடிச்சது. வாய் சரியில்லை, நம்மளுக்கு வாய் சரியில்லை. அது கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டிய சூழலே. அது அலட்டி 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 சதா காலம் அழுது 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 நச்சரித்து. பெலிஸ்த பெண் இல்லையா, புருஷங்கிட்ட தான் இதெல்லாம் வாங்கி போய் கொண்டு போய் தாய் வீட்டில் சேர்த்துட்டா ரகசியத்தெல்லாம். அது பெலிஸ்த பெண்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய குணாதிசயம் பின்னாடி நம்ம தெளிவால் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆண்கிட்ட ரகசியம் வாங்குறதுனா பெலிஸ்த பெண் போனாலக்கா இதான் ஜேசிபி மாதிரி உள்ளே விட்டு எல்லாத்தையும் எடுத்துருவா. அது இது தெரியாமல் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு பந்தயத்திலே தோற்றுட்டு ஒரு விடுக்கத்தை வச்சார் ஐயா சிம்சோன். போனோமா சோத்தை தின்னமோ வந்தோமான் இருக்கணும், அதையும் கூப்பிட்டு வந்துடணும் கையோட. இதெல்லாம் தெரியல. அங்கே போய் ஓவர் ஸ்மார்ட்டாக தன்னுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்த முடியும் ஏதோ ஒன்று பண்ண போய் அது கட்சியில் இவருக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சு. அதுக்கு காரணகர்த்தா அந்த பெலிஸ்த பெண்.
அதான் இவருடைய மனைவி. அப்போ கோவம் வந்துட்டு இவருக்கு என்ன பண்ணுறாரு, இதே ஜனங்களை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பெலிஸ்த வேசியினத்தில் போய் பிரவேசிக்கிறார். அவள் மடியில் படுக்க வச்சு தலையை தடவரா தலை மீது இருந்த அபிஷேகம் போச்சு, பிரதிஷ்டை போச்சு, தலை மயிர் போச்சு. பலம் எதினால் வந்ததுன்னு அவள் கேட்க ஒரு வாட்டி எப்படியே தப்பிச்சிடுறாரு பொய் சொல்லி. இன்னொரு வாட்டி என்கிட்ட பொய் சொல்கிறார், சொல்லுன்னு. ஏன் அந்த இடத்துக்கெல்லாம் போகணும் நம்ம? அதான் சொல்கிறேன், பரிசுத்தவான்களுடைய கூட்டுதல் இல்லை, கடிந்து கொள்ளுதல் இல்லை. அப்புறம் இது கண்ட வீட்டுக்கு போவோம். இது போனது என்னன்னா ஊழியம் செய்ய தான் போச்சு. நம்ம அண்ணன் சிம்சோன் அண்ணன் எங்கே போனார்? ஊழியம் செய்ய தான் ஐயா போனார். அங்கே அட்டுழியமாயிடுச்சு. ஊழியம் அட்டுழியமாகி விட்டது. வேசியனுடைய வீட்டில் போய் படுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. காலேபும் யோசுவாவும் கூட தான் வேசியனுடைய வீட்டில் போய் இலைப்பாட்டினாங்க வேவு பார்க்கறதுக்கு. அவள் மடியிலே படுத்தாங்க ராகாப் வீட்டில். வித்தியாசம் இல்லை இது? அதான் சொல்கிறேன், மோசேன்னு ஒரு தலைமைத்துவம் இருந்துச்சு. பரிசுத்தவான்களை கடிந்து கொள்ளுதல் இருக்கிறது, குட்டுதல் இருக்குது. நல்ல தலைமைத்துவம் இருந்தால் அது எப்போவுமே உங்களை காப்பாற்றும். அதுதான் தன் இறுதிக்கேற்ற மேய்ப்புகளை கர்த்தர் எழுப்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கடைசியில் போய் வாழ்க்கை ரொம்ப சாக வேண்டிய வயசு இல்லை. உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. தலைமயிரெல்லாம் சிறைச்சோன்னே அவர் பலன் போயிடுச்சு. கர்த்தர் மறுபடியும் கூட இருக்கிறார் மாதிரி எழுந்தார். ஒன்றும் நடக்கலை. அவர்களை கட்டி சிறைப்பிடித்து கொண்டு போய் கடைசியில் அவர் மறிக்கிற பொழுது 3000 பேர் அவருடைய ஜெபம் அவரை காப்பாற்றினது. 3000 பேரை கொன்று குவித்தான். கர்த்தரவனை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொண்டார். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் அவர் நீதிமான்களுடைய பட்டிலே சிம்சோனும் வருகிறார். பாவம் நிவர்த்தி ஆக்கப்பட்டது, மன்னிக்கப்பட்டது பூமியிலேயே. அடுத்தது பார்த்திங்கனாக்கா 2 சாமுவேல் 18-19. இது பிஞ்சிலை முத்தன்து. யார்? அப்சலோம். அழகு இருக்கிறது, சுருள் முடி இருக்கிறது. இந்த தலைக்கு மேலே நல்ல அழகான கேசம் இருக்கிறவங்களாம் காப்பாற்றிக்கிறது இல்லை. நல்ல முடி இருக்கிறதுனா நல்ல பராக்கிரமம், நல்ல அழகு இருக்கிறப்ப அதை காத்துக்கொள்ளணும். அது இப்படியெல்லாம் காத்துக்கொள்ளவே முடியாது. சில பேர் கேப் போட்டுக்குவான், சில பேர் என்ன சொல்கிறது, ஹெல்மெட் போட்டால் சொட்டையாகுதுன்னுவான். அதாவது தலையை முக்காடு போட்டு மூட்டுறதெல்லாம் இல்லை. நான் சொல்கிறது முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, எண்ணெய், தீபம், அபிஷேகம், கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதல், பரிசுத்தவானுடைய கடிந்து கொள்ளுதல், குட்டுதல், இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இல்லைன்னா இது தலைவிரி கோலமாகிடும் வாழ்க்கை. தகப்பனுடைய மர்மாண்டி வீட்டில் பிரவேசிச்சது. இது அடையாளமே சுருளான முடி தான். சிம்சோனுக்கும் சரி, இதுக்கும் சரி, அப்சலோமுக்கும். அழகிய குமாரன் அப்சலோமே. கடைசியில் பார்த்தால் அப்சலோம் தலை கர்வாலி மரத்தின் மேல் மாட்டிக்கொள்கிறது. நம்மளை மாதிரி இருந்தால் தப்பிச்சிருப்பான். அப்படியே இழுத்துடுச்சு. அது கர்வாலி மரத்தில் அப்படியே அந்த சிண்டு போய் மாட்டிக்கிச்சு. கழுதை நவந்துடுச்சு. இது தொங்கின்னு இருக்குது தம்பி. அப்புறம் தெரியும், யோப் கூப்பிட்டாரு, அடித்து புரட்டி எடுத்துட்டாரு, செத்துட்டான். ராஜகுமாரன் ஏன் தகப்பனுடைய மர்மனையாட்டி வீட்டில் போய் பிரவேசிது? தலையை காத்துக்கொள்ளலை. எனக்கு கல்யாணம் ஆகிருக்கு, பிள்ளைங்களாம் இருக்குது. பழி வாங்குறாராம் இவர். அவர் பழி வாங்க அவர் வீட்டில் போய் படுத்தார். இவர் தகப்பனை பழி வாங்க இப்படி போய் படுத்தார். ஏன் தகப்பனை பழி வாங்கணும்? என் தாமாரி எங்கள் அக்கா அம்னோன்னு கெடுத்து விட்டேன். ஒன்றும் கேட்கவே இல்லை. நீங்கள் பாட்டு கம்முன்னு இருக்கீங்க ராஜாவே. தகப்பனுக்கு தகப்பன், ராஜாவுக்கு ராஜா. கடைசியில் அரசியல் ரத்த கொதிப்பு அதிகமாகிடுச்சு. அப்சலோமுக்கு தகப்பனை ஒன்று இல்லைன்னு பண்ணுற அளவுக்கு ஆகிட்டான். என் பேச்சுக்கு கனம் இல்லைல்ல, கனம் இல்லையா? பணம் தான் மிச்சம். தாவீது அதை பெருசாகவே எடுத்துக்கல. தாவீது யோசிக்கிறார், என்னடா நாத்தான் சொன்னதில் நடக்குது. சூரிய வெளிச்சத்தில் நீ நடக்கும், நீ ரகசியத்தில் பண்ண சூரிய வெளிச்சத்தில் நடக்கும். அது அப்படியே ஷாக்கில் ஒரு கேராக உட்காந்துருக்கார். இப்படி ஆயிடுச்சு. பத்சேபால் எத்தனையோ பொம்பளைங்களை தொட்டிருக்கோம், இந்த மாதிரி ஆகல. என்ன பத்சேபால் அப்படி ஸ்பெஷலு? ஐயோ என்ன இது? உரியா செத்துட்டான். ஆமாம் செத்துட்டான். இல்லை, நம்மளால் தானே செத்தான். இந்த திங்கிங்கில் இருக்கிறப்போ இது நம்ம வீட்டில் எப்படி நினச்சுனாக்கா, இல்லை ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். தாவீது அப்படியே இடிஞ்சு போய் அப்படியே உட்காந்துருக்கிறாரு. இவன் அம்னோனை தான் கூப்பிட்டு கேட்கணும் ராஜான்னு இவனுக்கு அப்சலோமுக்கு. ஏன்னா அவன் தங்கச்சி அக்கா இல்லையா, அது தாமாரு சகோதரி, அதை கற்பழிச்சிருக்கான். நான் மணியாட்டிக்கிட்ட பிரவேசிச்சா தான் தெரியும் உனக்கு அந்த பெயின். முள்ளால் எடுக்கிறேன், சொல்லால் எடுக்கிறேன், கல்லால் எடுக்கிட்டு போய் அவ கூட போய் படுத்து
அதுவே ஏதோ வயசானவங்க ஏதோ பிக்கப் பண்ணி வச்சுருந்தா அது உள்ள பாஞ்சிட்டான் இவன். இது வாலிப்பேன். யார் இது? சித்தி முறை வேணும். சரி, இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்தங்க ஒருத்தன் வாழ்க்கையை நடத்துறது தான் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் கிறிஸ்துவும் தலையாக இல்லை, உங்கள் தலையும் உங்ககிட்ட இல்லை, அப்புறம் எங்கள் மனைவிக்கு தலையாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரம் போகிறேன், ரஷ்ஷிங். யோனா 2:5 கடற்பாசி என் தலையில் மீது மூடிக்கொண்டது சுற்றி கொண்டதுன்னு. இது பிரச்சனை வந்து இது இன பிரச்சனை. நான் அவங்ககிட்ட போக மாட்டேன், இவங்ககிட்ட போக மாட்டேன், எனக்கு பிடிச்சவங்ககிட்ட தான் ஊழியம் பண்ணுவேன்னா முடியுமா? எனக்கு பிடிச்சவங்ககிட்ட ஊழியம் பண்ணுறேன்ற கேஸ் இது. கர்த்தர் யாருக்கிட்ட அனுப்புகிறாரோ அங்கே போகணும். இவனுக்கு அவங்கள கண்டாவது ஒரு மாதிரி அவங்கவுங்க பழக்க வழக்கம் கலாச்சாரங்கள் அதையெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு தான் அந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுக்குறார். அந்த ஜனங்களை பார்த்தா பிடிக்காது, சில பேருக்கு சில கலாச்சாரங்கள் பிடிக்காது, சில இனத்தை கண்டா சில இனங்களுக்கு பிடிக்காது. அவங்க அசீரியர்கள், அவன் தேவனை அறியாதவன், அவன் அப்படி தான் இருப்பான். அவன் தேவனை அறிஞ்சால் நல்லவனாக மாறிடுவான். அது தேவனுடைய எதிர்பார்ப்பு. இது அசீரியம் பொல்லாதவர்கள். அவன் இருக்கிறத விட செத்தா நல்லாயிருக்கும். யோனாவுடைய மனநிலை. அவனுங்க திருந்த மாட்டானுங்க, அவனுக்கு உருப்பட மாட்டானுங்க, அவனுக்கு தருதலைங்க, அவன் நியாயத்தீர்ப்பு ஏதுவானவர்கள். இவர் நியாயம் தீர்க்கிறார். கோச்சிக்கிட்டு கடைசியில் என்ன செய்யற, தர்ஷீஸுக்கு பயணப்படுறாரு. இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. நினிவேவுக்கு போக வேண்டிய மனுஷன் தர்ஷீஸுக்கு பயணப்படுறார். ராங் டைரக்ஷன். அங்கே ஒரு புயல் கர்த்தர் ஒரு புயலை கட்டளை எடுக்கிறார். அந்த ஜனங்கிட்டே மாலிமிகிட்டே சொல்கிறார், நான் தேவனோட மனுஷனை தூக்கி தண்ணியில் போடுங்க, நான் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வந்தேன். அடப்பாய், உன்னாலே எங்கள் லைஃப்பும் போதுன்னு சொல்லி அவங்க தூக்கி போடுறப்போ மீன் போய் விழுங்கிட கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். மீன் விழுங்கி விடுகிறது. மீனின் வயிற்றுக்குள்ளே போய் இருக்கிறார். மீன் ஏற்கனவே கடல் பாசி சாப்பிட்ருக்கு. அந்த கடல் பாசி ஒரு தலையில் கேப்பாயிடுச்சு. சில சமயத்தில் ஊழியக்காரன்னு அதுதான் முதல்ல அந்த ப்ரிகாஷன்ஸ் சொன்னது. இந்த கடித கொள்ளுதல், எண்ணெய், தீபம், வசனம், அபிஷேகம் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் தலை காக்கப்படும். கிறிஸ்து மகிமைப்படுவார். எல்லாத்தையும் எதிர்மறையாக போகிறப்போ கர்த்தருடைய வார்த்தை தெரியும், கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குது. இது எல்லாம் பிரகஸ்பதிகள், சாதாரண ஆட்கள் கிடையாது. இது தலையை சுற்றி இவருக்கு பிரச்சனை வருது. சரி, அதுக்கப்புறம் தலையில் இருக்கிற கடல் பாசிலாம் வந்தோடனே விகாரமாகிட்டது. 3 நாள் மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கிறார். எப்படி இருக்கும்? இது உண்மையிலே நடந்த கதை இல்லை, நடந்த சம்பவம். அதான் ஆண்டவரும் சொல்கிறார் புதிய ஏற்பாட்டில். யோனாவின் சரித்திரத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? அப்படியாக போய் கொண்டிருக்கிறது. அப்புறம் கக்குகிறது. மனம் திரும்புகிறார் ஐயா. யோனா ஐயா மனம் திரும்புகிறார். நீ வைக்க போகிற ஐயா, நான் ஊழியம் செய்கிறேன், சொன்ன மாதிரியே செய்கிறேன். அவர் செஞ்சு முடிச்சோன்னே அவனுக்கு சத்தியமாக மனம் திரும்ப மாட்டான்னு சொல்லி இவர் பிரசங்கிக்கிறார். அது ஆடு மாடு எல்லாம் சேர்ந்து உபவாசித்து அந்த நினிவே பட்டணத்தார் எல்லாம் தலை முதல் வால் வர, பெரிய மனுஷன் முதல் கடைசி மனுஷன் வர எல்லாம் மனம் திரும்பி உபவாசத்தோடு மனம் திரும்பிடுதுங்க. எல்லாம் தப்பிச்சிக்கப்பட்டுருதுங்க. அதை கண்டதும் நம்ம யோனாக்கு மறுபடியும் கோபம் வருது. மறுபடியும் தலை மேலே என்ன நடக்கிறது? அது யோனா 4வது அதிகாரம் 6வது வசனம். ஆமனுக்கு செடி வளர ஆரம்பிக்கிறது. தலை சுற்றி பிரச்சனை. அதான் எஸ்ராவும் சொல்கிறாங்க, சங்கீத புஸ்தகத்துலையும் வாசிக்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலை மீது போகிறது. இது இனப்பிரச்சனை, இந்த மொழி பிரச்சனை, நிற பிரச்சனை, ஏற்றத்தாழ்வுகள், பாகுபாடுகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இருந்தால் தலையை சுற்றி பிரச்சனை ஆகிடும். அந்த ஆமனுக்கு செடியை வர வைக்கிறார். அது வெளிச்சத்தை இது நேரில் கொடுக்கிறது. யோனா மகிழ்கிறார். அது கொஞ்ச நாள் பட்டு போகிறது. ஏன்? இதெல்லாம் தலை மீது நடக்கிற காரியம். தலையே காத்துக்கொள்கிறோம். இதெல்லாம் மன சிந்தனை. கடைசியில் அவனுக்கு பாடம் கற்பிப்பதற்கு கர்த்தர் இதை செய்கிறார். இப்போ கடல் பாசி வச்சு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தார். அடுத்தது ஆமனுக்கு. இப்போ கர்த்தர்கிட்ட பாடம் கற்றுக்கலாம், ஆனால் தலை மீது எதுவும் வராத, அது பணிந்து குனிந்து நம்ம ஆராதிக்க கற்றுக்கணும். ஆவியோடு உண்மையோடு இருந்து ஆராதிக்க கற்றுக்கணும். தெனாவட்டா நெஞ்ச நிமித்தி நடத்தோம்னாக்கா இந்த மாதிரி தான். அபிஷேகம் பெரிய அபிஷேகம், அழைப்பு பெரிய அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல் பெரிய தெரிந்து கொள்ளுதல், ஆனால் சரி சாய்க்கிறது இல்லை. இதெல்லாம் இருந்தால் எப்படி செய்ய முடியும்? அடுத்தது தலைக்கு புருஷன் தலையாக இருக்கிறான்ல வாசிக்கிறோம். மனைவிக்கு அந்த அம்மா எலும்பாக இருக்குன்னு தானே வாசிக்கிறோம். அதே புஸ்தகத்தில் வாசிக்கிறவே எலும்பாக இருக்கிறா, இவளை மனுஷிட்டு நான் அழைக்கிறேன்னு. அந்த எலும்பு சில சமயத்தில் பிரச்சனை பண்ணும். இல்லை பிரச்சனை பண்ணாமல் இருக்குமா? அது அம்மா மனுஷி தானே.
நீதிமொழிகள் புஸ்தகம் சொல்லுகிறது 15:34. இனிய சொற்கள் எலும்புகளுக்கு ஔஷதம். சில சமயம் எலும்பு மக்கார் பண்ணோம், எலும்பில் சுகவீனம் வரும், எலும்பு கோஆப்ரேட் பண்ணாது, எலும்பில் பிரச்சனை வரும். அதான் மனைவிக்கும் புருஷனுக்கும் நடக்கிற பிரச்சனை. இந்த எலும்பு என்பது சொந்தக்காரர்களையும் குறிக்கிறது. லாபான் சொல்கிறான் யாக்கோபை பார்த்து, எலும்பு மாம்சமானவன். நல்லா சொன்னடாப்பா, நல்லா அழகாக வாழைப்பழமாக பேசுகிறிய. 10 முறை சம்பளம் மாற்றின மனுஷன், நீ எலும்பு மாம்சமானவன், என் சதையும் ரத்தமானவன். பேசுறதுலாம் நல்ல பேச்சாளர்களாக இருப்பான், ஆனால் சம்பளம் கொடுக்க மாட்டான். இது வேதம் சொல்லுகிறது. இனிய சொற்கள் எலும்புகளுக்கு ஔஷதம். அது தெரியாது சில பேருக்கு. அழகாக பேசியே சிம்சோன் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணியிருக்கலாம். நான் இல்லை, சிம்சோன் சொல்கிறேன். அண்ணம்மாயிட்ட சண்டை போட்டுன்னு, சரி வா நான் உனக்கு விடுக்கதை தானே, வீட்டுக்கு போய் சொல்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவங்க கொரியர் அனுப்ப சொல்லுது, இந்த துப்பட்டிகள் பெட்ஷீட்டுலாம் மாற்று வஸ்திரம்லாம் ஃபஸ்ட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலான்னு சொல்லி ஏதாவது பேசி அதை கொண்டு வந்துடணும் இங்கேருந்து. இது வாய் சரியில்லையே. இனிய சொற்கள் எலும்புகளுக்கு ஔஷதம். அது பெலிஸ்த பொண்ணாக இருக்கட்டும், அது எதுனா காணானிய பொண்ணாக இருக்கட்டும். கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை, இப்போ அது பெலிஸ்த பொண்ணு காணானிய பொண்ணு, அப்போ தெரில உனக்கு சொல்கிறது. கல்யாணத்துக்கு அப்புறம் தேவசித்தை இருக்கான்னு, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது தேவசித்தை இல்லைனாலும். அப்புறம் ஒவ்வொரு சண்டையிலும் சொல்கிறது, அந்த பாஸ்டர் அப்பயே சொன்னார் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவானான்னு. என்னத்தை சொல்கிறது? அந்த அம்மா இவனை மட்டும் சேர்த்து அந்த மௌனை இந்த மௌனை திட்டல, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் சேர்த்து திட்டுது. சரி ஏதோ திட்டுருதாங்க, என்ன பண்ணுறது? இவன் சரியில்லையே நம்ம பையன், அதை போய் சொல்லலாமா இங்கே? இனிய சொற்கள் எலும்புகளுக்கு ஔஷதம். மேலே 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 அதை பாயில் பண்ணி அது எரிமலை ஆக்கி அதை வெடித்து செதற அளவுக்கு பண்ணுறதெல்லாம் இவன் தான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கணும். மனித சரீரத்துக்கு நீ அதிகாரின்னு வேதம் சொல்லுகிறது அல்லவா? உன்னை கிறிஸ்துவுக்கு தலையாக, சபைக்கு தலையாக கிறிஸ்துவ இருக்கிறார், மனைவிக்கு தலையாக நெருக்கணும். அது தனியாக யோசிக்கிற அளவுக்கு போதும். அது எதிர்காலத்து குறித்து யோசிக்கிற அளவுக்கு தீர்மானம் இருக்குது. இந்த மனுஷன் இல்லைன்னா நம்ம எப்படி வாழலாம்னு யோசிக்கிற அளவுக்கு போயிடுச்சுன்னா அடுத்தது தேவாலயத்துக்கு வராது, கோர்ட்டுக்கு தான் போவோம். முதல்ல அவங்க அம்மா வீட்டுக்கு போவோம், அப்புறம் அம்மாவும் பொண்ணும் போய் போலீஸ் ஸ்டேஷன் போவான், அப்புறம் அடுத்தது குடும்ப லாயர்னு ஒருத்தன் எழும்புவான். அப்படிலாம் யாரும் இல்லை, நம்ம பண்ணுற வேலை தான். இனிய சொற்கள் எலும்புகளுக்கு ஔஷதம்னா அதுக்கிட்ட போய் இல்லாதெல்லாம் பேசிட்டு சும்மா வம்பு சண்டை, வலிய சண்டை. யாருக்கிட்ட? மனைவி கிட்ட. வேதம் சொல்கிறது அவளுக்கு தலையாக ஏறுறான்னாக்கா அவளுக்கு தொலையாக இருக்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் என்னை கைவிட்டார்கள் அப்படின்ட்டு ஒரு ஜப குறிப்பு எழுதுவான். ஒன்றும் இல்லை, இவனை நம்பி போனால் நம்மளும் 2 வாங்கின்னு வர வேண்டியது தான். சொல்கிறேன், வாய் சரியில்லை நம்மளுக்கு. இனிய சொற்கள் எலும்புகளுக்கு ஔஷதம். இனிய சொற்கள் எலும்புகளுக்கு ஔஷதம். பேசி தீர்த்துக்கலாம் ஐயா, பேசி தீர்த்துக்கலாம். பாருங்கள், சீகே மன்னன் பேசி இதனால் இன்பமாய் பேசுகிறான். அந்த பிரச்சனையை பேசுகிறான்னாக்கா அந்த பொண்ணோட அம்மாவை பற்றி பேசுவான், அவங்க வீட்டாரை பற்றி பேசுவான். என்னென்னலாம் இவன் மனசில் வெறுப்பு இருக்குதோ எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துருவான். கேட்டால் ஃப்ராங்காக பேசுகிறேன்னுமா. மூடன் எல்லாத்தையும் உளறி தெரிவான், வேதம் சொல்லுகிறது. அந்த ஞானவான் என்ன செய்வான்? ரகசியங்களை கட்டி காப்பான். மூடன் ரகசியங்களை உளறி திரிவான். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளணும், இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப கசந்துடும். கிறிஸ்து தலையாக இருக்கிறார் சபைக்கு, புருஷன் தலையாக இருக்கணும். குடும்ப ஆசீர்வாத கொடுக்கல இது தெரிந்து கொள்ளணும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, சொன்னதுக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டுமா எங்களை நடத்தின கிருபைக்கு ஸ்தோத்திரம். எங்களை கர்த்தர் நினைத்தரல கிருபைக்கு ஸ்தோத்திரம். காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்தரலும். தேவரீர் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரணுக்குள்ளே சுகமும் பெருகட்டும். தேவ ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் இறங்கட்டும். அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபைத்தார். அற்புத அதிசயங்கள் மூலம் நாமத்தை உறுதிப்படுத்தும். தடைகளை உடைக்கிறோம், கொரோனா வடிகளை செவாக்கி போடுகிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். காரியத்தை வாய்க்க செய்தரலும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முள்ளே நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை செய்ய சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய